எங்க என்னங்க டீ சாப்பிடுங்க. நன்றிம்மா. ஏங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? ஊர்ல இருக்கிற மத்த பசங்க மாதிரி நம்ம பிள்ளை இருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவனா இருக்கிறான். நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்கிறான். வீட்டுல எல்லா வேலையும் செய்யறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. என்ன காலையில இருந்து அவன் புராணமே பண்ணிட்டு பெருமை தாங்கலையும். ஆமா, இப்ப வேலைக்கு கிளம்பின்னு இருக்கிறான். பாக்குற ஒரு நாள் கூட லீவு போடாம புள்ள போறான், ஓட்டி பாக்குறான். மத்த பிள்ளைங்க மாதிரி லவ் கிவ்னு திரிஞ்சுன்னு இல்லாம குடும்பமே கட்டின்னு இருக்கிறானா. அவன் என் பிள்ளைடி, என்னோட ரத்தம், புரியுதா? அவன் நான் இருந்த டிசிப்ளின்ல பாதி குடும்பம் இருக்க மாட்டான். அதான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ரொம்ப பெருமையா இருக்குங்க எனக்கு. வாங்கக்கா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காபி சாப்பிடுறீங்களா? வாணுமா, உட்காருங்கம்மா. வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். என்னக்கா திடீர்னு வந்துக்கிறீங்க? என் பேரனுக்கு கல்யாணம். அப்படியா? பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். என் பேரனுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன். நீங்க தவறாத குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்க, கண்டிப்பா. ஏம்மா பையனோட அப்பா அம்மா வரலீங்களா? இல்லப்பா, அவங்க அம்மா அப்பாவுக்கு சம்மதமே இல்லை. அவன் மதம் விட்டு மதம் லவ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்றது, அவங்க சம்மதிக்கவே மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ பெரிய வசதியான இடத்தெல்லாம் வந்து இருந்தது. அவன் வந்து ஏதோ ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துட்டான். அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருக்குது ஒரே ஒரு பையன், எனக்கு இருக்கு ஒரு பேரன் தான். அப்புறம் நானும் பேசாத விட்டுட்டாக்கா அவன் வாழ்க்கை என்ன ஆவறது? அதனால ஏன் தயவுல நான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னுட்டு தான் நான் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். பாத்திரம் அறிஞ்சுதான் பிச்சை போடணும், கோத்திரம் அறிஞ்சுதான் பொண்ணை கட்டணும்னு அந்த காலத்துல பெரியவங்க சும்மாவா சொல்லிக்கிறாங்க? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது எதுவுமே தெரிய மாட்டேது. அதுங்க வச்சதுதான் சட்டம்னு நினைச்சுன்னு இருக்குதுங்க. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க நமக்கு தெரியாதா எப்பேற்பட்ட பொண்ணு நம்ம பொண்ணு வந்து நம்ம குடும்பத்துக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு என்ன தெரியுது? அதுங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ணிட்டு தெரியுதுங்க. நம்ம பார்த்து கொண்டு வந்து வைக்கிற பொண்ணுதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பா, நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பா. அதுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வந்ததுனாக்கா நம்ம பேச்சு எங்க எடுபடுவாங்களாம்? கல்யாணம் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம பேச்சு எடுபடலைன்னா அந்த குடும்பம் தழைக்க தழைக்க நம்மளுடைய நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதை எப்படி அந்த பிள்ளைங்க கேட்கும்? நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கவே மாட்டேன். நான் கீழ்ச்ச போட்ட என் பிள்ளை தாண்டவே தாண்டாது. நான் இந்த பொண்ணு கட்டுறா தாலியன்னு சொன்னா அப்படியே கேட்டு நினைப்பான். அப்படிதான் நான் என் பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிறேன். பரவாயில்லப்பா, நீங்க கொடுத்து வச்சவங்க. நல்ல பிள்ளையா வந்து சேர்ந்தது. எனக்கும் வந்து ஒரு பேர பிள்ளை வந்து சேர்ந்தது பாரு. அது நான் செஞ்ச பாவம். சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும்பா, நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்கப்பா. சரிங்கம்மா. சரி. போயிட்டு வரேம்மா. என்னம்மா அன்னைக்கு வந்திருந்தாங்க போல? ஆயா தாம்பா வந்தாங்க. அவங்க பேரன் பாலாவுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்கப்பா. அவனுக்கா? பார்த்தேன் கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தாரு. அந்த கதையை ஏன் கேக்குற? அவன் வேற ஜாதி பொண்ண லவ் பண்ணி வீட்டுக்கே இட்டுன்னு வந்துட்டானா. அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கே ஒத்துக்கல. பாட்டி தான் வந்து முடிவு பண்ணி ஏதோ பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பத்திரிக்கை ஆயிடுச்சுன்னு அவங்க வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க பாரு. இது மாதிரி புள்ளக்குது அந்த புள்ள. சரி போயிட்டு வரோம். எப்பா நம்ம தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ? ஏங்க தரகரு பொண்ணுடைய ஜாதகங்களையும் அவங்களுடைய போட்டோஸும் கொடுத்துக்கிறாருங்க. இத நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றோமோ அதுக்கப்புறம் பிள்ளைகிட்ட காமிக்கலாங்க.
நம்ம காட்டுற பொண்ணை தான் புள்ள ஏத்துக்குவோம். ம். அதனால நம்ம செலக்ட் பண்ணலாங்க. இந்த பொண்ணு நர்ஸா இருக்காங்க, கவர்மெண்ட் நர்ஸா இருக்கா. ம், ம். இந்த பொண்ணு கவர்மெண்ட் டீச்சரா இருக்கா. இது நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களாங்க. சரி. சரி. இந்த பொண்ணு வக்கீல் படிச்சுன்னு இருக்காளாம். இது நல்லா இருக்குது. இதுவும் நல்லா இருக்கா. சரிங்க. இந்த நர்ஸ் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று. டீச்சர் தான் பெஸ்ட். ஏன்னா இவங்க வந்து நர்ஸ் நைட் டியூட்டிக்கெல்லாம் போவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க கஷ்டப்படுவாங்க. டீச்சர்ன்றது தான் நல்லா இருக்கும். சரிங்க. நல்லாவும் இருக்கு. ஆமா, இது நல்லாவும் இருக்கு. அப்ப இந்த பொண்ணு தான் ஓகே சொல்றீங்க நீங்க. சரி. மனோஜ், இந்த பொண்ணு போட்டோ பாரு. இது வந்து டீச்சரா இருக்காங்க இவங்க. அப்பாவுக்கும் எனக்கும் இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேவான்னு பார்த்து சொல்லு. நல்ல வசதியான குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. நல்ல பவுன் போடுறாங்க. கவர்மெண்ட் டீச்சர். இப்பயே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னேன். நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் நீங்க பொண்ணு பார்க்க வேண்டாம். இல்லப்பா, எனக்கு இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது லவ்வா? என்னடா சொல்ற? நானா சொல்றேன்? கிளியா பத்திரிக்கை வைக்க வந்தாங்களே, அப்ப உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினிருந்தோம் தெரியுமா நாங்க? இப்ப அவங்க பேரன் பண்ண தப்பையே நீயும் பண்ணிடுறியே. இத நாங்க எப்படி தாங்குவோம்? நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்தணும் இப்ப வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். எத்தனை நாளைக்கு என்னால அமைதியா இருக்க முடியும்? லவ் ஒன்னும் நான் தேடி போய் லவ் பண்ணணும்னு பண்ணல. எனக்கு அவளை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணோம். என்னதான் சொல்ல வர நீ? என்னால அவரை மறந்துட்டு இருக்க முடியாதுப்பா. அப்பா இவ்வளவு வேதனைப்படுறாரு, அம்மா இவ்வளவு வேதனைப்படுறோம். நீ அந்த பொண்ணை மறந்துட்டுப்பா. நம்ம குடும்ப கௌரவம் நமக்கு முக்கியம். நம்ம வெளி உலகத்துல எல்லாருக்கிட்டையும் எப்படி நான் சொல்லி வச்சுக்கிறேன் உன்ன, புள்ள கீச்ச போட்டு தாண்டாத புள்ள, அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டு மதிக்கிற புள்ளன்னு உனக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கெடுத்துக்குன்னு ஊர் உலகத்துல அசிங்கப்படுத்திடாத. நாங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். எல்லாரும் முன்னாடி தலை குனிய வச்சிடாத எங்களை. என்னால இந்த சொந்தக்காரங்களுக்காக மத்தவங்களுக்காகலாம் வாழ முடியாதுப்பா. எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு அவதான் வேணும். நான் வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்லி உங்க சம்மதத்தோட எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. அதெல்லாம் கூட போகட்டும். அது என்ன ஜாதி, என்ன குலம் கோத்திரம் ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச அளவு பண்ணியா? எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. நான் அதை பாக்குற ஆளே கிடையாது. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்துட்ட? ஒரு முகாந்திரம் தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவோம், நாங்க ஒத்துக்கணுமா? முடியாதுப்பா. நான் உயிரோட இருக்கிற முடியும். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர நான் விடவே மாட்டேன். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காத பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியவே முடியாது. ஏமா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ரொம்ப நல்ல பொண்ணுமா. வேணாண்டா, உபதேசமே வேணாம் எனக்கு. உனக்கு அந்த பொண்ணு வேணுமா இல்ல நாங்க வேணுமா? அத முதல்ல முடிவு பண்ணி சொல்லு. எனக்கு 2 பேருமே முக்கியம் தான்மா. ஆனாலும் என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. இத்தோட நீ என் பிள்ளையே கிடையாது. இந்த வீட்டுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. எப்ப எங்க பேச்ச மீறி நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணிட்டியோ அப்பவே இந்த வீட்டுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ இப்பயே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. வெளியில போயிட்டு நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்க. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏங்க, இவனை இப்ப வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சுங்க.